Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchen எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்காக நான் ஒரு 25 இருந்து 30 போல சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் இஞ்சியும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட். அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி சைடில் கிளிப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது கூட ஒரு அரை கப்புக்கும் குறைவான தேங்காவும் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகும் எடுத்திருக்கேன். இது ஒன்றா சேர்ந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைக்கணும். அது கூட தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன பட்டை, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த முட்டை குழம்புக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். என்னோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம், அதனால நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் குவான்டிட்டி பொறுத்து. இப்போ நான் 15லேருந்து ஒரு 20 ml போல் எண்ணெய் பேன் சூடானதும் அதில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகி வரட்டும், நம்ம தாளிப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்க சீரகம் அண்ட் தென் சோம்பு, பட்டை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பட்டையை நான் 3 துண்டாக உடச்சிக்கிட்டேன். ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இது கூட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வரட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி மேலே இருக்க ஸ்கின் நல்லா உப்பி வரும். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரியான குழம்புகளுக்கு, அதாவது முட்டை, நான்வெஜ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வரட்டும். உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நான் உப்பு போடுறதை காமிச்சிருக்க மாட்டேன், ஆனால் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்துடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எதுக்காக சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது சின்ன வெங்காயம் கூட சேர்த்து அரைக்கிறேன் அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அதனால இப்போ இதோட பச்சை வாசனை போக நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் திரிஞ்சு நல்லா பச்சை வாசனை போக வணங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எப்போவுமே 6 முட்டை அந்த மாதிரி குவான்டிட்டிக்கு நீங்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று சரியாக இருக்கும். புளிப்பு டேஸ்ட் வந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சாஃப்டாகி வர வரைக்கும், நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உப்பு சேர்த்து கலக்கிக்கோங்க. நான் இப்போ இதில் உப்பு போட்டிருக்கேன், மறுபடி அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக குக் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்க்கும்போது எப்போவுமே டைரெக்டாக வெங்காயம் போட்டதுக்கப்புறமா சேர்க்கக்கூடாது. ஏதாவது லிக்விட் ஐட்டம் சேர்த்ததுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேருங்க. அப்போ இன்னும் மணமாக இருக்கும், இல்லைன்னா கரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதில் மசாலாவும் தக்காளியும் நல்லா கோட்டாகி நல்லா பேஸ்ட் ஆகி வர வரைக்கும், அதாவது நல்லா குழகுழன்னு மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தக்காளியில் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் குக் பண்ணியிருக்கேன். இதில் நான் பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மசிஞ்சு மாவு மாதிரி வரட்டும். இந்த அளவு நல்லா மசிஞ்சு மைய வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம
சோம்பு அண்ட் தென் குருமிளகு, தேங்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். தேங்காய் இவ்வளவு வேண்டாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் தேங்காயை குறைச்சிக்கலாம். எனக்கு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் தேங்காய் இவ்வளோ சேர்த்துருக்கேன். அண்ட் தென் தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிது. தண்ணியாட்டம் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் திரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூட முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இன்னொரு முட்டை எப்படி உடச்சி ஊற்றுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு முட்டை இந்த மாதிரி மெதுவாக உடச்சி சேர்த்துட்டிங்க அப்படின்னா மஞ்சக்கரு உடையாமல் அப்படியே ஃபுல் எக்காகவே உங்களுக்கு பாயில் ஆகி கிடைக்கும். இப்போ எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்துக்கலாம். நான் எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்துட்டேன். நல்லா கிரேவியில் சிங்க் ஆகிருக்கு. உப்பு காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா முட்டை சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்னோடய முட்டை எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த முட்டை குழம்பு இட்லிக்கு, அதே மாதிரி தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கூடையுமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முட்டை குழம்பு இங்கே பாருங்கள், முட்டை எப்படி ஃபுல்லாக பாயில் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா மசாலா இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு முட்டை குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வர்றதுக்காக ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.